ஆக்டர் ஜெயம் ரவி அவர்கள் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஓடின ஒரு படம் சைரன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஜெயம் ரவிக்கு தியேட்டர்கள் ஹிட்டான ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு. இப்போ பொன்னியின் செல்வன் 1 ஹிட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த படம் வந்து நம்ம ஜெயம் ரவி படம் கிடையாது. அது வந்து ஒரு மல்டி ஸ்டார் மூவி. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. நம்ம ஹீரோவாக ஜெயம் ரவி நடித்து லாஸ்ட்டாக ஹிட்டான படம் இது அப்படின்றது அவருக்கே தெரியாது. நல்லா போயிட்டு இருந்தாப்புல திடீர்னு யார் கண்டு படிச்சுன்னு தெரியல, தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய சரிவாக இருக்கேன். இந்த படமாக தான் அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த படமும் அவருக்கு பெரிய ஹிட்டான ஒரு படமாக அமையவே இல்லை. இந்த படத்துடைய கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கைதி படத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது. கைதி படத்தை அப்படியே பட்டிடிகிரிங் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்தால் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை வச்சு இந்த கைதி படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக்கை சின்னதாக சொல்லி முடித்தாங்க. அதை இவங்க டெவலப் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருந்ததே தவிர புதுமையை சொல்கிறதுக்கு இந்த சைரன் மூவியில் ஒன்றுமே கிடையாது. ஏதோ அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸுங்களுக்கு இந்த சைரன் மூவி ஓகே தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த சைரன் மூவி எந்த ஓடிடியில் எப்போ தான் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்காங்க. ஹாட்ஸ்டாரில் தான் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆக போகுது, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஹாட்ஸ்டாரில் எப்போ தான் வெளியாகும் அப்படின்றது தான் அவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். இந்த மாதம் இறுதி, அதாவது மார்ச் 4வது வாரம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியோ சினிமாவும் ஹாட்ஸ்டாரும் இப்போ மெர்ஜி பண்ணுற ப்ராசஸில் இருக்காங்க. அந்த ப்ராசஸ்னால இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகுறது கொஞ்சம் டிலே ஆகுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போது ஜியோ சினிமாவையும் ஹாட்ஸ்டாரையும் மெர்ஜி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியுமே ஒரு தகவல் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய விரைவில் இதுக்கான அப்டேட்டும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தரப்புலையோ இல்லை ஜியோ சினிமா தரப்புலையோ அதிகாரப்பூர்வமாக வரும். அவங்க அஃபிஷியலாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.